தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார், உங்களது பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். உசேனி மாஸ்டர் அவர்கள் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இன்று அவர் துரதிர்ஷ்டவசமாக இல்லை. அதனால் விஜய் சார், நம்ம உசேனி மாஸ்டரோட இறுதி சடங்கில் நீங்கள் கலந்துக்க வேண்டும் என்று உங்களுடைய ரசிகனாக, தொண்டனாக, மாணவனாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர் தான் உசேனி மாஸ்டர் அவர்கள். ஏன்னா ஒரு தடவை 101 காரு அவரோட விரலில் ஏற்றி அதில் வர ரத்தத்தை வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட உருவப்படத்தை வந்து வரைஞ்சிருக்காரு. நீங்கள் இல்லாதது மாணவர்களாக எங்களுக்கு ஒரு மன வருத்தம் தான். உசேனி மாஸ்டர் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார். 1996 நான் மாணவனாக இருக்கும் பொழுது உசேனி மாஸ்டர்கிட்ட கிளாஸ் போயிட்டுருந்தேன். தேனாம்பேட்டையில் ஒரு மகளிர் கல்லூரி மைதானத்தில் தான் கிளாஸ் எடுப்பார். அதெல்லாம் எனக்கு இப்போது ஞாபகம் வந்துட்டுருக்கு. உசேனி மாஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் விட்டு சென்ற பாதையை மாணவர்களாகிய நாங்கள் அதை பின்தொடர்ந்துட்டு வருவோம். நீங்கள் வந்து ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்வதற்கு உதாரணமாக முன்னாடி நிற்பவர் அது நீங்கள் தான். ஏன்னா பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை அதிகமாக சொல்லி கொடுத்தவங்க நீங்கள் தான். அதெல்லாம் எனக்கு இன்னமும் என் கண் முன்னாடியே வந்துட்டுருக்கு. கராத்தே மட்டும் இல்லை, வில்வித்தையில் மட்டும் இல்லை, சமையல் கலைகளையும் நீங்கள் மிக சிறந்த ஒரு வல்லுனர். 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் 4வது ரெக்கார்டு. உண்மையிலேயே மிக சிறந்த சமையல் கலைஞர் நீங்கள் இல்லாதது மாணவர்களாக எங்களுக்கு ஒரு மன வருத்தம் தான். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நிறைவேறாத ஆசை 2 ஆசை. ஒன்று, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசை நிறைவேறாமல் போனது. உங்கள் சார்பாக, உங்களின் மாணவர்களின் சார்பாக நான் ஒரு தாழ்மையாக வேண்டுகோளாக வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார், உங்களது பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். உசேனி மாஸ்டர் அவர்கள் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இன்று அவர் துரதிர்ஷ்டவசமாக இல்லை. அதனால் விஜய் சார், நம்ம உசேனி மாஸ்டரோட இறுதி சடங்கில் நீங்கள் கலந்துக்க வேண்டும் என்று உங்களுடைய ரசிகனாக, தொண்டனாக, மாணவனாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உசேனி மாஸ்டரோட இறுதி சடங்கில் நீங்கள் தயவு செய்து கலந்துக்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார், நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி விஜய் சாரை வந்து பல மாணவர்கள், இளைஞர்கள், தொண்டர்கள் எல்லாம் பின்தொடர்ந்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. அதனால் நாளைய முதல்வர் விஜய் சார், நீங்கள் உசேனி சாரோட இறுதி சடங்கில் கலந்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா என்ன மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்களாம் ஒரு முன்னோடி. அந்த ஒரு ஆசையில் தான் கேட்குறேன். உசேனி மாஸ்டரோட ஆத்மா சாந்தி அடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார், நீங்கள் அவருடைய இறுதி சடங்கில் கலந்துப்பீங்க. உங்களை எதிர்பார்க்குறோம். இல்லை, அதாவது பொதுவாகவே இப்போ விஜய் சார் மேலே நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இப்போ அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். அது மட்டும் இல்லை, கட்சி தொடங்கிட்டார். ஸோ இன்றைக்கி வந்து இப்படி 2 குதிரையிலையும் அவர் ஓடிட்டுருக்கிறதுனால நம்ம இந்த நேரம் வந்து அவர் மேலே வந்து எதுவும் அபாண்டமாக பழி சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் பிஸியாக இருக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ உசேனி மாஸ்டரை வந்து வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஐடியாவில் இருந்திருக்கலாம். துரதிர்ஷ்டவசமாக மாஸ்டர் நம்மளை விட்டு மறைந்து விட்டார். இருந்தாலும் கண்டிப்பாக உசேனி மாஸ்டரோட இறுதி சடங்கில் விஜய் சாரோ, இல்லை புஷியானந்த் சாரோ, இல்லை மார்ட்டின் சாரோ, இல்லை அவருடைய ரசிகர்களோ யாராவது கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் நான் மட்டும் இல்லை, தமிழகமே இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள்ட்டையும் உசேனி மாஸ்டர் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கி உசேனி மாஸ்டரோட கிளாஸு அந்த நடக்கிற அந்த இடத்த வந்து விற்று தான் மருத்துவ செலவு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போது மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அந்த இடத்த
பவன் கல்யாண் அவர்கள் வாங்கி அவர் அண்டர்டேக் பண்ணி நம்ம உசேனி மாஸ்டர் அவர்களை விட்டு சென்ற அந்த பாதையை அவர்களுடைய மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் அந்த பில்டிங்கை அண்டர்டேக் பண்ணி அந்த பில்டிங்கை எந்த சேதமும் ஆகாமல் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். அதனால் இந்த நேரத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களுக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைய முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாணவர்களின் சார்பாக, ரசிகர்களின் சார்பாக, தொண்டர்களின் சார்பாக நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து இந்த 2 கோரிக்கையும் ஏற்றுக்குங்க. நம்ம உசேனி மாஸ்டரோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இல்லை உண்மைதாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னாலே முதல்ல வந்து நிற்பவர் நம்ம உசேனி மாஸ்டர் தான். ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப மன வலிமை வேணும், ஒரு தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தவர். அவருக்கு நம்மளுடைய மரணம் நம் கண் எதிர்க்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும்போது ஒரு மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவர் ஒரு இரும்பு மனிதனாக இருந்ததுனால அவரோட இதயத்தை கூட பாருங்கள் மண்ணுக்குள்ளே புதைக்க விடாமல் மாணவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த இரும்பு மனிதனுடைய அந்த இதயம், அந்த இனிப்பான அந்த இதயம் நம்ம கண் முன்னாடி இருந்து பிரிய போகுது அப்படின்னு அவர் நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கடந்து வந்த பாதையில் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது, மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இருந்துட்டு வந்தவர். அப்படிப்பட்ட மனிதர் இன்று 60 வயதில் அகால மரணம் அடைந்துள்ளார் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. இன்னும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நான் அவரோட மாணவன். பொதுவாகவே கூல் சுரேஷ் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுவான், வீரமாக பண்ணுவான், சாதனையாக பண்ணுவான், அட்டகாசமாக பண்ணுவான், அமர்க்கலமாக பண்ணுவான் அப்படின்ட்டு தெரியும். அதற்கு காரணம் எல்லாமே அன்று எனக்கு கற்றுக் கொடுத்த மாஸ்டர் உசேனி மாஸ்டர் தான். ஏன்னா 1996 நான் அவரோட மாணவனாக இருந்ததுனால அவர் செய்த அந்த கலைகள் தான் இன்றைக்கி என்னுடைய உடம்புலையும் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நான் எதுனா ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போதோ இல்லை வேறு எங்கேயும் போகும்போது ஒரு வித்தியாசமாக செய்கிறேன், வீரமாக செய்கிறேன் அப்படின்னாக்க அதற்கு கண்டிப்பாக என் மனதிற்குள் இருப்பவர் தான் நம்ம உசேனி மாஸ்டர் அவர்கள். அது மட்டும் இல்லை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர் தான் உசேனி மாஸ்டர் அவர்கள். ஏன்னா ஒரு தடவை 101 காரு அவரோட விரலில் ஏற்றி அதில் வர ரத்தத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட உருவப்படத்தை வரைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு 6-8 வருடங்களாக அவருடைய உடம்புலேருந்து ரத்தத்தை சேகரித்து வச்சு அந்த ரத்தத்தை ட்ரை ஆனதுக்கப்புறம், உறைஞ்சதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை சிலையாக நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர்